strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் T20 மேட்ச் அட் கார்டிஃப் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல இங்கிலாந்து 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி சீரீஸ்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க. இப்போ சீரீஸ் வந்து 1-1. ஸோ டிசைடர் மேட்ச் வந்து சண்டே நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு 3 மேட்ச் சீரீஸ்ல ஒரு மேட்ச் ஒரு டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணாதான் அந்த தேர்ட் மேட்ச் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரீஸ் எக்ஸாக்ட்லி அப்படிதான் ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. அண்ட் நான் என்ன நினைச்சேன்னா ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுத்து 2-0 வின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் T20 அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் T20ல வந்து பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களோட போலிங் லைனை பார்க்கும்போது நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு தான் விளையாடிருக்காங்க. 3 மெயின் போலர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா, ஷான் அபாட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான போலர். மற்றபடி அந்த கொனலி அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி யங் போலர். ஸோ கைண்ட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் போலிங் அட்டாக்கோட தான் ஆக்சுவலா இந்த மேட்ச்ல போயிருக்காங்க. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா அது லைட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அண்ட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா இது ஒரு மஸ்ட் வின் கேம். ஸோ அதனால அவங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு வின் பண்ண முடியுமோ அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த மேட்ச்ல அவங்க பண்ணாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோலயே, அதாவது சவுத்ஆம்ப்டன் ஸ்டிக்கி விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம். பட் இதே கார்டிஃப்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னா அதுல பிரச்சனையே இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி a flat trackன்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் அமைஞ்சது. ஸோ சால்ட் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. அண்ட் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா 193 போஸ்ட் பண்ணாங்க. ஒரு 2020 மேட்ச்ல 193 என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர். பட் நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க 200 மேலே அடிப்பாங்கன்னா, ஏன்னா ஆஸ் யூஷுவல் டிராவிஸ் ஹெட் அண்ட் மேத்யூ ஷாட் 2 பேரும் சூப்பரா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அதை அப்படியே ஃப்ரேசர் மக்கள் கண்டினியூ பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்ல ஃப்ரேசர் மக்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இவ்வளவு நாளா இன்டர்நேஷனல் T20ஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆன ஃப்ரேசர் மக்கள் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு சூப்பர் 50 போட்டார் நம்பர் 3ல. டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு கிவ் ஹிம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதுக்கப்புறம் எம்எல்சில ஃபிளாப், அதுக்கப்புறம் திருப்பி இன்டர்நேஷனல் T20ஸ்லயும் ஃபிளாப். ஸோ ஜேக் ஃப்ரேசர் மக்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு, ஸோ ஒரு டஃப் டைம்ஸ்ல இருக்காரோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிட்டு இருந்தது. பட் அதனால இந்த ஒரு 50 வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் இன்னும் ஃபியூச்சர் மேட்சஸ்ல. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஜாஷ் இங்கிலீஷ் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் நாக் 42 நல்லா விளையாடினாரு. பட் போன T20 மாதிரி இந்த T20லும் ஸ்டோனிஸ் அண்ட் டேவிட் வந்து பாத்தீங்கன்னா சீப்பா அவுட் ஆயிட்டாங்க. இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. ஏன்னா அது 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு இந்த மாதிரி T20 ஃபார்மெட்ல. பட் ஆனா அவங்க ரீசென்ட் டைம்ஸ்ல சரியா விளையாடுறது இல்லை T20ன்றத உண்மையான ஒரு விஷயம். பட் லக்கிலி தே ஹேட் லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ். ஒரு பக்கம் கிரீனும் ஹார்டியும் நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க கேம், நல்லா கேமியா விளையாடி 193 வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் இங்கிலாந்தோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் டெஃபினட்டா பிரெண்டன் கார்ஸ் அவர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டாரு, போலிங் சூப்பரா போட்டாரு. ஆஸ் யூஷுவல் லிவிங்ஸ்டன் போன மேட்ச்ல அப்படி சூப்பரா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்ச்ல 3 overs ஜஸ்ட் 16 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. மற்ற போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதில் ரஷீத் சில ஓவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. பட் அவரும் ஒரு ஓவர்ல செமையா அடி வாங்கினாரு. அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 194 எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இந்த கார்டிஃப் கிரிக்கெட்ல கண்டிப்பா இங்கிலாந்துக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா அவங்க வின் பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அதுதான் ஆக்சுவலி இங்கிலாந்துக்கு நடந்துச்சு. ஃபில் சால்ட் அண்ட் வில் ஜாக்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வில் ஜாக்ஸ் 12 அவுட் ஆயிட்டாரு. பட் சூப்பரா விளாட்னார் ஃபில் சால்ட் ஃபார் 39. இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருக்கணும். பட் நான் ஏற்கனவே என்னோட லைவ் ஷோல சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து செகண்ட் T20 வின் பண்ணணும்னா டெஃபினட்டா அவங்களோட கேப்டன் ஃபில் சால்ட்டும் சரி லிவிங்ஸ்டனும் சரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா காமிக்கணும். அவங்க மேஜரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்களுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும் இங்கிலாந்து வின் பண்ணணும்னு சொல்லி எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. அண்ட் எஸ் ஜார்டன் காக்ஸ் ஒரு டக் அவுட் போன மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பெருசா அவர் அடிக்கல. அண்ட் அவரோட பேட்டிங் டெக்னிக்ல ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன். போன மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பவுண்டரி இன்சைட் எட்ஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போச்சு. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் எட்ஜ்ல தான் போல்ட் ஆனாரு. சோ அந்த இன்கமிங் டெலிவரிஸ்ல கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் டெக்னிக்ல ஸ்ட்ரகிள் ஆறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒத்த கையில தான் விளாடுறாரு, புரியுதா உங்களுக்கு? அந்த இன்கமிங் பால் உள்ள நுழைஞ்சாலே ஜஸ்ட் அப்படி ஒன் ஹேண்ட்ல தான் அப்படி விளாடுறாரு. ஸோ அங்க ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு. ஐ திங்க் அதை ஆஸ்திரேலியன் ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் இன்னொரு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேக்கப் பெட்டல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 balls 44 அடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து இங்கிலாந்துக்கு அமைய போகுது. ஏன்னா இந்த பிளேயரும் சரி காக்ஸும் சரி ஒரு நியூ பிளேயர்ஸ். இதுல யாரோ ஒருத்தர் கிளிக் ஆனா கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வில் பி வெரி ஹாப்பி. அந்த வகையில 22 balls 44 runs வாஸ் சோ குரூஷல் அட் த டைம். சூப்பரா விளாடுனாரு. ஆடம் ஜாம்பாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செமையா அட்டாக் பண்ணாரு. பட் என்ன சொல்றது ஸ்டார் ஆஃப் த ஷோ கண்டிப்பா லிவிங்ஸ்டனுங்க. 47 பால்ல 87 ரன்ஸ் செம்ம காட்டினாரு. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. மிட் விக்கெட்ல ஸ்கொயர் லெக்லாம் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாலே தூக்கி வச்சிருவாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயங்கரமா காமிச்சாரு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்துக்கு அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட முழு டேலண்ட்டை இந்த சீரீஸ்ல காமிக்கிறாரு. நாட் ஓன்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆஸ் அன் ஆல்ரவுண்டரா வந்து பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காருன்னு தான் ஆக்சுவலா உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ ஃபைனல் T20லேயும் வந்து பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப வைட்டலா இருக்க போது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ கம்ஃபர்டபுளா 3 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷான் அபாட் வேணா 2 விக்கெட் எடுத்திருக்கலாம். பட் மற்ற எல்லா போலர்ஸுமே எக்ஸ்பென்சிவா போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து டூ மச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ்
நோக்கி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இறங்கியிருக்காங்க பிளேயிங் லெவன்ல. சம்டைம்ஸ் அது பேட்டிங்க்கு வேணா கிளிக் ஆகலாம், பட் போலிங்க்கு டெஃபினட்டா யூ நீட் பிரீமியர் போலர்ஸ். அந்த வகையில ஷான் அப்பாட் தவிர மற்ற எந்த போலர்ஸும், ஆடம் ஜாம்பா எக்ஸ்பீரியன்ஸ் போலர், பட் ஸ்டில் ஒரு ஸ்பின்னர் என்னைக்காவது ஒரு மேட்ச்ல அடி வாங்கலாம். பட் அவருக்கு பேக்கப் சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃபாஸ்ட் போலராவது இருக்கணும். பட் அதுதான் வந்து இல்ல. மெயினா ஆல்ரவுண்டர்ஸ் வச்சே ஓட்டினாங்க. ஐ திங்க் இங்கிலாந்து அங்கதான் வந்து பெனிஃபிட் ஆனாங்க. அண்ட் லிவிங்ஸ்டனும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பயமுத்துற அளவுக்கு பயங்கரமான பேஸ் போடுறதுக்கு யாருமே ஆஸ்திரேலியால இல்ல. எல்லாம் 120 130 தான் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து சவுத் ஆம்டன் மாதிரி ஒரு ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்திருந்தா பரவாயில்ல, இது நல்ல ஒரு பிளாட் விக்கெட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ சீரிஸ் 1-1. ஸோ தேர்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா சண்டே நடக்க போது. இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த பர்டிகுலர் T20 வந்து பாத்தீங்கன்னா எப்படி போச்சு, என்ன பிளஸ் என்ன மைனஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் டேக் கேர், பாய்.